பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பழனிக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்காம ஆளாளுக்கு ரொம்பவே பேசிட்டாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு நீ கூடவே இருந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அந்த வீட்டில் பிறந்துட்டு நீ மட்டும் ரொம்ப நல்லவனா இருந்துட முடியுமா? உடம்புலையும் உங்கள் அண்ணன் அங்கே ரத்தம் தானே ஓடிட்டுருக்கு, என்னை அழிக்கணும்னு மட்டும் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இந்த பாண்டியன் மேலே மேலே வந்துட்டு தான் இருப்பான், அது யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு போட்டியா நீ மளிகை கடை என் கடை தெருவிலே வச்சா எல்லாரும் உன் கடைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறியா? வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். நீ உன்னோட வியாபாரத்தை பாரு, நீ எப்படி வியாபாரம் பார்க்குறேன்னு நானும் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு பழனிக்கிட்ட சவால் விட்டு பேசுகிறாங்க. கூடவே இருந்து இத்தனை வருஷமா 30 வருஷமா நான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்துருக்கேன், விஷப்பாம்பு கடைசி நேரத்தில் கொத்திட்டு போயிட்டு இல்லை, ஆனால் நீ செஞ்ச துரோகத்தை மட்டும் நான் எக்காரணத்தை கொண்டும் மறக்கவே மாட்டேன்டா. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. நம்பிக்கை துரோகி, வெளியே போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ ஏன் கிளம்புனா எல்லாருக்கும் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவமானப்பட்டு பழனி அங்கேருந்து வர்றாரு. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே பழனிக்காக காத்துட்ருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாரும் என்ன நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டாங்க, என் பாம்புக்கு பாலூட்டி வளர்த்ததா சொல்லிட்டு இருக்காங்க, விஷத்தை கக்கணும்னு சொல்கிறாங்க. இதே அந்த குடும்பத்தில் சரவணன் கடை வச்சிருந்தா உங்கள் அக்கா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உன் மச்சானும் பெரிய கடையை வச்சு அந்த கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் கடை வச்சிட்டீங்கல்ல, அந்த கண்ணு தான் அவங்கள பொறுக்க மாட்டேங்குது. இனிமேலாவது உன் மச்சானை பற்றியும் உங்கள் அக்காவை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கோமதி இருந்துட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி சாபத்தை விடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.